பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் தியானத்துக்காக தெரிஞ்சு கொண்ட விஷயம், அதாவது 23 சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லிட்டேன். தாவீதுக்கு அவனோட பாத்திரம் நிரம்பி வழிந்தது. பாத்திரங்கிறத தாவீதுக்குள்ளே இருக்கிறா. அவருடைய இதயத்தின் குமுறல்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு அன்பினால், சந்தோஷத்தினால், வசனத்தினால், வல்லமையினால், பாட்டினால் அவர் நிரம்பி வழிஞ்சு கொண்டே இருந்தது. அதனால் நம்மளும் சொல்லுவோமா? தாவீது இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது 116 சங்கீதம் 13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவிலே கர்த்தரை போற்றுவே புகழ்வேன்னு சொல்லப்படுகிறது. அதாவது ரட்சிப்பின் பாத்திரம் இருந்தேனாக்கா நிச்சயமாக எல்லாரும் நடுவிலும் நம்ம போற்றுவோம் புகழும். நம்ம வாய் சும்மா இருக்காது. அவருடைய வல்லமைகளை, அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்லிதான் தீரும். அவருடைய உயர்த்தெழுநேற்று வல்லமை நமக்குள்ளே உண்டாகணும். அப்புறம் நாமத்தின் வல்லமை, அப்புறம் அவருடைய வார்த்தையின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இதெல்லாம் நம்மளுக்கு கிரியை செய்யும். அவருடைய நாமங்கிற சொல்லும்போது வல்லமேல் பெரிது அவருடைய நாமம்னு சொல்லி எரேமியாவில் நம்ம சொல்லப்படுகிறது. அதாவது ரட்சிப்பின் பாத்திரமாயிருக்கிற நம்ம கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்ம காமிக்கணும். அதாவது எஸ்ஐயா 45:8 ரட்சிப்பு இருந்தேன்னா நிச்சயமாக கனிகள் நமக்குள்ளேருந்து வெளிப்படுதுன்னு சொல்லப்படுது. கனின்னு சொன்னால் நமக்கு தெரியுமே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், அந்த மாதிரி ஒரு 9 கனி வருது. அதெல்லாமே ஏராளமான கனிகளும் பைபிள் இருக்குது. குறிப்பிட்டு சொன்னது இந்த 9. அதாவது அந்த கனிகள் ரட்சிக்கப்பட்டதுனாக்கா, நம்ம பாத்திரம் நிரம்பி வழிஞ்சதுனாக்கா இந்த 9 கனியின் சுபாவங்கள் நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக நமக்கே தெரியும். ஒரு இனபுரியாத ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே உண்டாகும். மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஓடி 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 கர்த்தரை பற்றியே நம்ம சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும். அதாவது ரட்சிப்பின் பாத்திரம் நமக்குள்ளே எடுத்துக்கொண்டு சபை நடுவில், விசுவாசிகள் நடுவில், குடும்பத்தின் நடுவில் எப்போதும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம தேவனை புகழ்ந்துட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தரை விரும்புகிறது. தாவீது அதுதான் சொல்கிறாங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் சபை நடுவேல் அவரை புகழ்வேன்னு சொல்லப்படுகிறது. அதனால் ரட்சிப்பின் பாத்திரங்களை நாமளும் ஒரு நாளும் நம்ம எடுக்கணும். நமக்குள்ளே விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கணும். நமக்குள்ளே கர்த்தருடைய நாமத்தின் வல்லமை, நாமத்தை எப்பொழுதும் உச்சரிச்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். நாமத்தின் வல்லமை, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கணும். அவருடைய நாமமே வல்லமையில் பெருது. கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துர்கம், அதுக்குள்ளே நான் நீதிமானாயிருக்கிறேன், நான் ஓடி சுகமாய் தங்குவேன்னு சொல்லி தினந்தோறும் அறிக்கையிடுங்க. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் நமக்குள்ளே வழிந்தோடுகிறது.